இன்றைய செய்தி கப்பால் பகுதியில் இந்து பத்திரிகையின் தலையங்கத்தை பார்க்குறோம். இருமுனை கத்தியாக அமெரிக்க தேர்தல் அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. பிரச்சாரத்தில் மீண்டும் நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார் ட்ரம்ப் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு இந்த தலையங்கம். மீண்டும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு அவரை நோக்கி. ஏற்கனவே ஒரு முறை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அதை ஒட்டி தான் அதை நாடகம்னு தலையங்கம் குறிப்பிடுது. இது ட்ரம்ப்புக்கு ஒரு அனுதாபத்தை கொடுக்கலாம் அப்படின்னும் தலையங்கத்தில் சொல்கிறாங்க. ட்ரம்ப்பை விட கமலா ஹாரிஸ் முன்னிலையில் இருப்பதாக தலையங்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. ஒரு 3% அளவுக்கு முன்னணியில் இருக்கிறாங்க கமலா ஹாரிஸ். ஆனால் அதே சமயத்தில் மிகப்பெரிய மாற்றம் வராமல் இந்த இடைவெளி இன்னும் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனநாயக கட்சியினருக்கு ட்ரம்ப் ஹாரிஸ் விவாதத்திற்கு பிறகு ஒரு ஊக்கம் கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கமலா ஹாரிஸுக்கான அந்த ஆதரவு கூடியிருக்கு ட்ரம்ப்பும் கமலா ஹாரிஸும் விவாதம் நடத்திய பிறகு அப்படிங்கிறதும் தலையங்கத்துடைய சாராம்சமாக இருக்குது. முக்கிய பிரச்சனையாக குடியுரிமை விவகாரம் மாறியிருப்பதாக தலையங்கம் சுட்டிக்காட்டிருக்கு. இந்த தேர்தலில் மட்டுமல்ல, ஏற்கனவே கடந்த காலங்களில் நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தல்கள்லையும் இந்த குடியுரிமை விவகாரம் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக பேசுபொருளாக இருந்திருக்கு அப்படிங்கிறதும் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அது மாதிரி குடிபெயர்ந்தவர்கள், மெக்சிகோ, லெட்டின் அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து குடிபெயர்ந்தவர்களுடைய உரிமைகள் தொடர்பான விவகாரங்களில் ட்ரம்ப் இவங்கள்ட்டேருந்தெல்லாம் விலகி நிற்கிறாரு. இஸ்லாமியர்கள்ட்டேருந்தும் குடிபெயர்ந்தவங்கள்ட்டேருந்தும் விலகி நிற்கிறாரு. அவருக்கான ஆதரவு குறைவாக இருக்குது. கமலா ஹாரிஸும் இந்த விஷயங்களில் இன்னும் கூடுதலான தெளிவை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய கொள்கையையும் நாம் இதில் உற்று நோக்கணும் அப்படின்னு தலையங்கத்தில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. என்ன தலையங்கம் சொல்லி முடிக்கிறாங்கன்னா, இந்த தருணத்தில் 2 தரப்பு, ட்ரம்ப், கமலா ஹாரிஸ் இருதரப்பு அரசியல் கொள்கையும் ரொம்ப முக்கியம். இந்த அரசியலும் கொள்கையும் ஒரு புள்ளியில் இணைகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வெற்றிங்கிறது இருதரப்புக்குமே நெருக்கமாக தான் இருக்குது. அது தேர்தல் சமயத்தில் இந்த சூழல்கள் யாருக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறதான் முக்கிய சாராம்சமாக, தலையங்கத்தின் சாராம்சமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது.